ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்தியான உளுந்து சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? யாருமே உளுந்துலாம் சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதில் எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு யாருக்குமே தெரில. ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நம்ம பெண்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆண்களுமே சாப்பிட்லாங்க. எலும்புக்கு ஜவ்வுக்குலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். என்ன இப்போ வேண்ட போகிறேன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு என்ன ஃபஸ்ட் பண்ணேன்னா நிறையா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவ்வளோவா உளுந்து எடுத்துக்க மாட்டோம். ஆனால் மாவில் சாப்பிட்றோம். பட் ஆனால் இது மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அதோட சின்ன வெங்காயத்தை நறுக்கி நல்லா ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. நல்லா பொன் வறுவலாக வறுத்ததுக்கப்புறம் இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் ஆட் பண்ணுற மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா உளுந்து மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லதும் கூட, நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு தோசை எத்தனை தோசை 4 தோசை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். வேறு இன்க்ரீடியன்ட் அவ்வளோதான். இதோடு என்ன ஆட் பண்ணால் தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து வரமிளகா, அப்புறம் புதினா, அப்புறம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.